தமிழ்நாட்டுலலாம் வர வர மழையும் வரதில்ல. வறட்சி அதிகமா நிலவுது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற கனிம வளங்கள் வந்து இல்லாம இருக்கிறது தான். இருக்கிற நம்ம ஊர்ல நெறைய மலைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே கோரையாக்கி எம்சாண்ட், ஜல்லி அப்படின்ட்டு பக்கத்து மாநிலத்தில வித்துடுறோம்ல. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஊர்ல இப்போ மழை பெய்யல. அவங்க ஊர்லலாம் நல்லா கனிம வளங்கள பாதுகாத்துன்னு இருக்காங்க. நீர்நிலைகள ஒழுங்கா வச்சுன்னு இருக்காங்க. அங்க ஓரளவுக்கு மழை வருது. ஆனா, அங்கருந்து வர தண்ணி நம்ம வந்து விடணும் அப்படின்ட்டு போராடி கேட்டுன்னு இருக்கோம். ஸோ பேசிக்கா என்ன ஒரு குழந்தைய கேட்டா கூட ஸ்கூல்ல என்ன சொல்லி தருவாங்க சின்ன வயசுலேருந்து? நம்ம வந்து மழை வரணும்னா கண்டிப்பா ஏரிகள், அது ஏரிகள தூர்வாரி ஏரி, ஆறு இந்த மாரி குளம் இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். கரெக்ட்டு. தண்ணீர சேமிக்க. ஆனா மழை வரணும்னா மரங்கள் இருக்கணும், காடுகள் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ நெறைய மரங்கள், காடுகள் இருக்கிற இடத்துல அதிகமா மழை பெய்யும் அப்படின்ற மாரி சும்மாவே சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஜெனரல் அறிவு கூட நமக்கு இல்லாத போயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம பாதுகாக்க மாட்டேங்கிறோம். இப்ப நார்மலாவே எத்தன பேர் வீட்ல மரம் வச்சு நட்டு வளர்க்குறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அப்போலாம் பெருமையா இருக்கும். இவ்ளோ வருஷமா இந்த மரம் இருக்குப்பா அப்படின்ட்டு ஊருக்கு பொதுவா, இல்ல அவங்க ஊர்லயே கூட யாருனா வீட்ல சொந்தமா இப்ப அதாவது அவங்க சொந்த இடத்துல கூட மரம் எதனா நட்டு வச்சிருந்தா, நாங்கலாம் இத்தன வருஷமா இந்த மரத்த பாதுகாத்துன்னு இருக்கோம். இத்தன வருஷமா இந்த மரம் இருக்குப்பா அப்படின்ற மாரி ஒரு பெருமையா சொல்லுவாங்க. ஆனா இப்பலாம் அந்த மாரி சொல்ற மாரி மரமே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் வெட்டிடுறோம், எல்லாத்தையும் அழிச்சிடுறோம். இப்போ ஒரு பெரிய மரம் நம்ம வளர்த்தா கூட அத வெட்டி எதனா அந்த வீட்டுக்கு கதவு, ஜன்னல் இப்படி அப்படின்ட்டு எதனா ஃபர்னிச்சர் செஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம அது செய்யலாம். ஆனா தேவைக்கு மட்டும் செஞ்சா போதுங்க. சும்மா தேவையில்லாம இப்ப நானே ஒரு 4, 5 வீடு கட்டி வச்சுன்னு இருக்கேன்னா, எதுக்கு தேவையில்லாம கனிம வளங்கள் தான் அழியுது. சும்மா பெருமைக்கு வேணா நான் கோடிக்கணக்குல சம்பாதிக்கலாம். ஆனா ஒரு 4, 5 பங்களா வச்சுக்கலாம். ஆனா நான் யூஸ் பண்றது ஒரு பங்களா தான். ஆனா மத்த 4 பங்களாவுக்கு எதுக்கு தேவையில்லாம கல்லு, ஜல்லி, சிமெண்ட், எம்சாண்ட் இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? ஃபர்னிச்சர் இது எல்லாமே நம்மளுடைய கனிம வளங்கள அழிக்கிறதுக்கான ஒரு இதுதான். அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் சொல்றேன். சும்மா ஜென்ரலா நீங்க பெரிய பணக்காரனா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு வீடா வச்சுக்கங்க. 4, 5 பங்களா எதுக்கு வச்சுக்கிறீங்க? எப்ப எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ, அங்கெல்லாம் வீடு வாங்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படி சொகுசு லைஃபு? ஏன்னா ஃபியூச்சர்ல உங்க பசங்க, உங்க பேர பசங்களே வாழ்றதுக்கு வந்து கஷ்டமாயிடும் அப்புறம். ஏன்னா கனிம வளங்கள் இருக்காது, மழை இருக்காது, வறட்சி ஆயிடும். என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு இருக்காது சாப்பிட. ஸோ அதனால இது எல்லாமே யோசிக்கிறோமா என்ன அப்படின்ட்டு தெரியல. ஸோ இந்த மாரி இருக்கிறவங்க தயவுசெய்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கங்க. சும்மா தேவையில்லாத ஆடம்பரத்துக்கு போகாதீங்க. இங்க அத்தியாவசியமே கஷ்டமா இருக்கு. நீங்க ஆடம்பரத்த நோக்கி போயிட்டு இருக்கீங்க. அது தெளிவா தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. பணம் சம்பாதிக்கிறவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம ஊர்ல இருக்கிற ஏழை எளிய மக்களுமே சரியான புரிதல் இல்லாம இருக்காங்கங்க. ஏன்னா இப்போ மரம் இல்லன்னா மழை வரும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரலா. ஆனா மரத்த எல்லாமே வெட்டுறாங்க. ஏன் விவசாயிகளே மரத்த அழிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு விவசாய நிலம் இருக்குன்னா, அங்க நெறைய மரங்கள் இருக்குன்னா, பெரிய பெரிய மரங்கள், தயவுசெய்து களைகள மட்டும் கழிச்சு விடுங்க. அது வளரட்டும், பெரிய மரமாகட்டும். நீங்க எப்பலாம் பயிர் நடுறீங்களோ, அப்பலாம் களைய கழிச்சு விட்டு, நீங்க விறகா அத அடுப்புக்கு எடுத்துக்கினா கூட, மீதி இருக்கிற தழைகள கழனியிலேயே போட்டா மக்கிடும். அதுவும் உங்களுக்கு உரம் மாதிரி தான். ஸோ அந்த மாரி ஃபார்மேட்ட யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாருமே. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா மாறுது. ஏன்னா நம்ம விவசாயிகள் நமக்கு தெரியும் மழையுடைய அருமை. அதுவே நம்மளே அப்படி பண்ணலன்னா, சிட்டில இருக்கிறவங்களுக்குலாம் என்ன கவல? அவங்களுக்கு எப்பலாம் தண்ணி தேவைப்படாம இருக்கோ, அப்ப மட்டும் தான் அத பத்தி யோசிப்பாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாதுல்ல. நம்ம தண்ணி இருந்தா தான் நமக்கான வேலையே நடக்கும். ஸோ நம்மளே அத புரிஞ்சுக்காம மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு, இல்லப்பா மரம் இருந்தா கழனியில நெறைய நெகிழ் படியுது, பயிர் வளரல, நெறைய விவசாயம் நெறைய பயிர் வர மாட்டேங்குது. நெல் நட்டா நெறைய நெல் விளைய மாட்டேங்குது. அப்படின்ற மாரி விளைச்சல் கம்மியாகுது அப்படின்ட்டு நீங்க அடியோட மரத்த வெட்டி புடுங்கி போட்டுடுறீங்க. ஆனா உங்களுக்கு மழை வேணும்ல அந்த விவசாயம் விளைச்சல் வர்றதுக்கு. அத யோசிக்க மாட்டீங்களா? கொண்டையில இருக்கிற மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டேன்ற மாரி அதுதாங்க நமக்கு முக்கியமே. நமக்கு தான் அது மரம் தான் அடித்தளமே நமக்கு மழை வர்றதுக்கு. அதையே நம்ம புடுங்கி போட்டு பயிர் வச்சு எனக்கு புரியல. எனக்கு அதுதாங்க புரிய மாட்டேங்குது. வெறும் லாபத்துக்காக வெறும் மருந்து போட்டா பயிர் வந்துருமா? அதுக்கு தண்ணி வேணும்ல. ஏற்கனவே நம்ம அதிகமா யூஸ் பண்ற உரம், மருந்து இதனால தண்ணி அதிகமா எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இருக்கிற மரங்களையும் வெட்டிட்டு எப்படி பயிர் வைக்க முடியும்? ஸோ விவசாயிகள் தயவு செய்து இத புரிஞ்சுக்குங்க. நெறைய பேர் இத புரிஞ்சுக்காம பண்றீங்க. வெறும் லாபத்துக்காக மட்டுமே விவசாயம் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம சாப்பிடுற ஃபுட் இல்ல. அதுல பாய்சன் மிக்ஸ் ஆகாம பார்த்துக்கணும்ல. அது பாய்சன் மிக்ஸ் ஆகுறத கூட விட்டுருங்க. லாபத்துக்காக நெறைய மருந்து கொட்டி பண்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மனுஷன சாகடிக்கும். ஆனா நீங்க வெட்டுற மரங்கள் மழை வராம கொஞ்சம் சீக்கிரமாவே நம்மள வறட்சிக்கு உள்ளாக்கி சாகடிக்குது. ஸோ நெறைய நோய் வரும். வறட்சினால நெறைய மைனஸ் பாயிண்ட்லாம் இருக்கு ஹெல்த்துக்கு. ஸோ தயவுசெய்து இத புரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம ஆக்கிடாதீங்க. விவசாயிகள் நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். சிட்டில இருக்கிற மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே காமனான தாட்டுங்க இது. நம்ம சுற்றுச்சூழல நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது. அந்த பொறுப்புணர்ச்சி கூட நமக்கு இல்லனாக்கா, நம்ம எதுக்கு சம்பாதிக்கணும்? எதுக்கு வாழணும்? எதுக்கு பசங்களுக்கு சேர்த்து வைக்கணும்? ஸோ இது எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன், எல்லா மக்களுமே. நம்ம சீமான் அண்ணன் தான்
காடுக்கு, நீர்நிலைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணாரு. ஆனா அவருடைய தம்பிகள் எல்லாமே இதை புரிஞ்சு பண்றாங்களா என்னன்னு தெரியல. இன்னமும் அதை ஃபாலோ பண்றாங்களா, இல்லை சும்மா போராட்டம் அப்போ மட்டும்தான் அதை பண்ணுவாங்களா, பேசுவாங்களா அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் எடுத்து போகணும். இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற கனிம வளங்களை வெளியில கொண்டு போறாங்கப்பா கேரளாக்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெசிஃபிக்காக கேரளான்னு சொல்ல வரல, எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாநிலத்துக்குலாம் விற்கிறாங்க. அது வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே தற்காலிகமாக தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, பர்மனெண்ட் இல்லை. அதுக்கு கூட நம்ம ஊர்ல இருந்தே ஒருத்தன் போயிட்டு மதுரை கிளை கோர்ட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கனிம வளங்களை கொண்டு போறது அந்த தடையை வந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி. எங்க இருந்துடா வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்லது செஞ்சாலும் எதனா கொத்தம் குறை சொல்றீங்க, அடிக்கிறீங்க. கெட்டது செஞ்சாலும் என்னதான் பண்றது, என்னதான் உங்களுக்கு உங்களுக்கு ஐடியா என்ன இருக்கு அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா இப்போ அவங்க ஊர்ல பாருங்க கனிம வளங்கள் எப்படி இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைகள்ப்பா, அதெல்லாம் கை வச்சா மழை வருமா, அதனால பாதுகாப்பா வச்சுன்னு இருக்கோம். அப்போ எங்க ஊர்ல இருக்கிற மலைகள்லாம் என்ன சும்மா மலையா? இங்கேயும் மழை இருந்தா மழை வரும்ல. இதுக்கும் ஏதோ உங்களுக்கு நிறைய மழை வருதுன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியாவாச்சும் வரணும்ல. இப்போ இருக்கிற கொஞ்சம் மலைகளையும் நாங்கள் நோண்டி உங்களுக்கு கொடுத்துட்டோம்னாக்கா அப்புறம் எங்களுக்கு எப்படி மழை வரும்? இந்த மாதிரி கேள்வி நம்ம மக்களுக்கு ஏன் வர மாட்டேங்குது? சில பேருக்கு வருது, புரிஞ்சுக்கிறேன். ஆனா சில பேர் வந்து அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் பணம் இருந்தா போதுமா? வராதுங்க, மழை வராது. வறட்சியாகி பணம் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. நீர் தாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ சம்பாதிச்சும் வேலைக்கே ஆகாது. அதனால இப்போ கனிம வளங்கள் எத்துன்னு போன வெளி மாநிலத்துக்கு அப்பதான் எங்களுக்கு டிரைவர் வேலை அப்படின்ட்டு டிரைவருங்க போராட்டம் பண்றாங்க. சில பேர் கேட்குறாங்க, ஓகே புரியுது. ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா எதனா வேலை நீங்க நம்ம ஊர்லயே செய்யலாம். ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான யோசனை வந்து ரொம்ப லாங் டைமா யோசிங்க. ஃபியூச்சர் எப்படி வேணா போட்டோம், நம்ம இப்போ இருக்கும்போது நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிலைமையை தயவு செய்து மாத்துங்க. ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், இப்போ இருந்தால் ஃபியூச்சர் எப்படி மாறும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டை நமக்குள்ள எல்லாருமே கொண்டு வாங்க. அப்பதான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இப்போ கர்நாடகாவில் இந்த மேகதாது அணை கட்டுறது பற்றி நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம்ல, கட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே அங்கே நிறைய 4-5 டேம் கட்டி வச்சிருக்கானுங்க. ஏற்கனவே லிமிட் பண்ணி தான் தண்ணி விட்றானுங்க. அதுவும் வறட்சி காலத்தில் சரியாக விட மாட்டேங்கிறாங்க. மழை காலத்தில் தான் நிறைய தேங்கும் போது விட்றாங்க. அப்போ நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ஆனால் அப்போ தான் நிறைய தண்ணி திறந்து விடுவாங்க. இப்போ வறட்சியாக இருக்குல்ல, இப்போ தானே நமக்கு தண்ணி தேவை. ஆனால் இப்போ கேட்டால் விட மாட்டானுங்க. இன்னொரு டேம் வேறு கட்ட போகிறோம்னு சொல்லுவானுங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே. அந்த டேமும் கட்டிட்டு தண்ணி திறந்து விடாத போயிட்டானுங்கன்னா நமக்கு குடி தண்ணிக்கே ரொம்ப கஷ்டமாயிடும் தமிழ்நாட்டில். ஸோ புரிஞ்சுக்குங்க, நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற மலையை உடைச்சி கர்நாடகா, கேரளாவுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் அவங்க ஊரில் நல்ல மழை பெய்யுது, நல்லா தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தீங்களா தண்ணி. இதில் நிறைய, அதுவும் இந்த டேட்டா சென்டர்லாம் நம்ம காஞ்சிபுரத்தில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி டிவிகே கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான நீர், அதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ல இருக்குது. டேட்டா சென்டர்லாம் வச்சா அது ஹீட் அந்த கூலிங் பண்ணுறதுக்காக நிறைய அந்த டேட்டாஸ் கூலிங் பண்ண நிறைய தண்ணி தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான தண்ணீர்லாம் நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. மனுஷன் உயிர் வாழறதுக்கு தேவையான தண்ணீரே கொடுக்க முடியல, இவங்க எப்படிப்பா டேட்டா சென்டர் பெருசாக கட்டுறதுக்கான 1000 கோடி 18,000 கோடிக்கு மேலே ஏதோ சொன்னாங்க, சம்திங் எவ்வளோ தெரில. அவ்வளோ கோடி செலவு பண்ணி அவனுங்க கட்டுறாங்கன்னா அப்போ எவ்வளோ தண்ணி தேவைப்படும். அது ஏற்கனவே தண்ணி அதிகமாக தேவைப்படுற ஒரு கம்பெனி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு? நம்ம கவர்மெண்ட் மட்டுமும் குறை சொல்ல முடியாதுங்க, அவங்களும் நிறைய ஜாபுக்காக தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கையிலையும் இருக்குல்ல, நம்மளுமே அதை ஃபாலோ பண்ணணும்ல. இப்போது எனக்கு நீங்கள் என்ன கம்பெனிலாம் கொண்டு வாங்க, எது வேணால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற கனிம வளங்களை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பராமரிக்கணும். அதுதான் இங்கே ரொம்பவே முக்கியம். அப்படி இருந்தால் ஓரளவுக்கு மழைகள் வந்து நமக்கு வந்துன்னு இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சாலே போதும். பக்கத்துக்கு மாநிலத்திலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்தால் கூட ஓரளவு நம்ம சமாளிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம தமிழ்நாட்டில் ஃப்யூச்சரில் கொண்டு வரணும். அதுக்கு கவர்மெண்ட்டும் ஸ்டெப் எடுக்கணும், நம்மளுமே அதை ஃபாலோ பண்ணி நம்மளுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் மக்களுமே. இந்த காலத்தில் எல்லாமே ஏஐலாம் வந்திருக்கு. ஸோ தெரியாத விஷயங்கள்லாம் ஈஸியாக உள்ளங்கையில் வந்துச்சு. எல்லாமே 5 செகண்டு இல்லை ஒரு 10 நிமிஷம் கூட தான் வச்சுக்கங்களேன், இல்லை ஒரு 15 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் தேவைன்னா இப்போ போட்டு ஏஐயில் 4-5 ஏஐயில் கூட போட்டு சர்ச் பண்ணி கிராஸ் செக் பண்ணி எவ்வளோ பண்ணலாம் வெரிஃபை பண்ணி. ஆனால் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ அது தேவையில்லாதது அப்படின்ட்டு விட்டுறோம். நமக்கு எப்போ முக்கியமாக அத்தியாவசியமான தேவையாக வருதோ அப்போ தான் நம்ம கவனிக்கிறோம். நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்பிளாக இது இப்போ இருக்கிற பிரச்சனையே சொல்லியிருக்கேன். மேகதாது அணை கண்டிப்பாக கட்டக்கூடாது, அதுக்கு போராடி நம்ம கட்டக்கூடாது தான், அது போராடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்க ஊரில் இருக்கிற விவசாயிகள் தண்ணி விடக்கூடாதுன்னு போராடுறான், நம்ம ஊர் விவசாயிகள் தண்ணி வேணும்னு போராடுறான். இது வந்து பெரிய ஒரு பார்டர் பிரச்சனை அளவுக்கு நமக்கு போயின்னு இருக்குங்க. இது தேவையே இல்லாது. தமிழ்நாட்டிலேருந்து போகிற பஸ்ஸுகளை ஸ்டாப் பண்ணுறாங்க, கலவரம் நடக்குது. இது ஃபஸ்ட்டு சிஎம் போய் அங்கே மீட் பண்ணுறாரு. அதுக்கு வந்து நம்ம அன்புமணி பாமக சேர்ந்தவர் யாரோ ஒருத்தர், அன்புமணி ராமதாஸ்ன்னு நினைக்கிறேன், ராமதாஸா, அவர் வந்து பேசியிருந்தாரு சிரிச்சிங்கன்னே.
ஏன்பா எவ்வளோ தலைவர்கள் பார்த்துருக்காங்க, நீ போய் 1 to 1 நேருக்கு நேரா போய் பேசிட்டா மட்டும் அந்த முதலமைச்சர் என்ன அப்படியே மேகத்த தானே கட்ட மாட்டாரு, தண்ணி தந்து விட்டுருவாரா? இதெல்லாம் தேவையில்லாததுங்க அப்படின்ற மாரி நம்ம உள்கட்சி எல்லாருமே நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி மாரி ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இந்த மாரி தான் பண்ணணும். இத பத்தி நம்ம பேசி ஆலோசிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு நேரா 1 to 1 மட்டும் அப்படி நேரா போயிட்டு பேசிட்டா அப்படியே முடிஞ்சிருமா? எவ்வளோ தலைவர்கள் பார்த்துட்டு வந்துக்கிறாங்க அங்கலாம். அப்படின்ற மாரி கேலியுமா பேசுற மாரி சிரிச்சு பேசுறாரு. அது அது அந்த ஆட்டிட்யூட் இருக்குல்ல, அவரு பேசுறது கரெக்டா இருந்தாலும், நேருக்கு நேரா போய் பேசி ஒண்ணும் பண்ண போறதில்லப்பா. நம்ம கூப்பிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணலாம். அப்படின்ற மாரி ஒரு அவங்க பேசுற விதம் இருக்குல்ல, அந்த மாரி அழகா சொல்லியிருக்கலாம். அத விட்டுட்டு அது என்ன கேலியுமா, கிண்டலுமா பார்த்து சிரிச்சுக்கினே பேசுறது. இந்த ஹேபிட் வந்து எனக்கு சரியா படலங்க. அது ஒரு மாரி இருந்துச்சு எனக்கு. என்னடா இது இவன்லாம் வந்து முதலமைச்சர் உட்காந்து நம்மகிட்ட பேசின்னு கிடக்குறான் அப்படின்ட்டு ஒரு மாரி பேசுற மாரி இருக்கு. தயவுசெய்து யாரா இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போகணும்னா, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் போவாங்க. சும்மாலாம் யாரும் எங்கேயும் மாட்டாங்க. அதனால கொஞ்சம் மரியாதையா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணா நல்லாயிருக்கும். பேசுற விதத்த மாத்துனா கரெக்ட்டா இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்த வந்து நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்னதெல்லாம் கரெக்ட்டா இல்ல தப்பா அப்படின்ட்டு. மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ